பேர் சிவபிரகாஷ். எனக்கு வந்து சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா வந்து எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. அதனால நாங்கள் எங்கள் அம்மா எங்கள் அக்கா 3 பேரும் எங்கள் தாத்தா வீட்டில் தான் இருக்கோம். அதுதான் எங்கள் தாத்தா வீடு. அவர் தான் எங்கள் தாத்தா. காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிடுவார். எழுந்திரிச்சு அவளோட முதல் வேலை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆடு மாடுகளெல்லாம் பிடிச்சி கட்டிடுவார். பிடிச்சி கட்டிட்டு மாட்டுக்கு வந்து பால் கறந்துட்டு வேலைக்கு கிளம்பிடுவார். காலையில் சாப்பிட மாட்டார். அந்த காலையில் சாப்பாட்டையும் மத்தியான சாப்பாட்டையும் சேர்த்து இந்த தூக்கவாளியில் வந்து பார்த்தோம்னா சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவார். அங்கே போனோடனே அவரோட ஒர்க் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த செங்கல் எல்லாம் வந்து பச்சை செங்கல் காஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த செங்கல்லாம் இதுங்களாம் அந்த செங்கல் காஞ்சிட்டு இருக்கும். அந்த செங்கலை வண்டியில் வச்சு தள்ளிட்டு போகிறது ஒரு ஒர்க்கு. அந்த வண்டியில் மொத்தம் வந்து 60 செங்கல் எடுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட தூரம் தள்ளிட்டு போகணும். எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா செங்கல் சுடுவாங்கல்ல, அதுதான் இந்த இடம். அந்த செங்கல் சுடுற இடத்துக்கு தள்ளிட்டு போகணும். கொண்டு போய் கொடுத்தாங்க, வண்டி தள்ளிட்டு போய் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மேலே கிட்ட வாங்கிக்குவாங்க. வாங்கிக்கிட்டு ஒரு டோக்கன் வந்து மேலே கிட்ட கொடுப்பாங்க. அதுதான் அந்த டோக்கன்ஸ்லாம். ஒரு டோக்கனுக்கு கிட்டத்தட்ட 16 ரூபா. எங்கள் தாத்தா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளிட்டு போகணும். ஒரு நாளைக்கு எத்தனை டோக்கன் வாங்குறாரோ அதுதான் அவருடைய தினக்கூலி. அப்புறம் ஒரு செங்கல் கிட்டத்தட்ட 2 கிலோ இருக்கும். மொத்தம் 120 கிலோ எங்கள் தாத்தா தள்ளிட்டு போகணும். தள்ளிட்டு போனோம்னா அவளுக்கு வந்து மூட்டு வலி, நிறைய கால் வலிலாம் இருக்கும். அதையும் தாண்டி நானும் எங்கள் அக்காவும் படித்து முன்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. எல்லாத்துக்கும் நான் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம எவ்வளோதான் பில்டிங் கட்டி சொகுசாக வாழ்ந்தாலும் உலகத்தில் வந்து பார்த்தோம்னா எல்லாரும் சொகுசாக தான் வாழ்கிறோம். அந்த பில்டிங் கட்ட தேவையான செங்கல் வந்து எப்படி வந்துச்சு, அது யார் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியறது இல்லை. எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கோசம் தான் இந்த செங்கல் சோலை அப்படிங்கிற ஒரு கான்செப்டே நான் எடுத்தேன். அப்போ எனக்கு இந்த ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த ஃபோட்டோ தான். அவர் அந்த ஃபோட்டோ என்ன சொல்லுது அப்படின்னா அந்த 120 கிலோவையும் தள்ளிட்டு போகிறாரு. அவருடைய கால் வலி எதையும் பொறுத்து கொள்ளாமல் தள்ளிட்டு போகும் பொழுது அந்த ஃபுல் ஃப்ரேம்னே சொல்லிடலாம். அந்த இழுத்துட்டு போகிறாரு செங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தும் அந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபோட்டோ எடுத்தேன்.